Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi tabi'in wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fi kalamihi al-karim wal furqanil hamid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذي نزل من السماء ماء مباركا. صدق الله المولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أن الله سبحانه وتعالى يقول: لو أن عبادي أطاعوني لأسقيتهم المطر بالليل وأطلعت عليهم الشمس بالنهار، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஉ தாபீஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. பரக்கத் பொருந்திய இந்த யௌமுல் ஜும்ஆ நாளினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவானாக. நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நம்மோடு இணைந்தவர்கள், நாம் பெற்றெடுத்த மக்கள், உற்றார் உறவினர்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நம்மை விட்டும் சென்றுவிட்ட நம்முடைய மூதாதையர்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவர்களின் மறுமை வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. தமிழகத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை இல்லாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் போக்கி பரவலாக எல்லா பகுதிகளிலும் அவனுடைய ரஹ்மத்தான மழையை பொழிய வைத்து பஞ்சம் வறட்சியை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. செழிப்பான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்வை, தீனுடைய முறைப்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. எண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை ஆகச்சிறந்த படைப்பாக படைத்தார். மனிதனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகச்சிறந்த படைப்பாக தண்ணீரை படைத்தார். ஏனென்றால் தண்ணீர் தான் எல்லாவற்றுக்குமான மூலப்பொருள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், தண்ணீரிலிருந்து தான் நான் அனைத்தையும் படைத்தேன் என்று சொல்கிறான். خلق كل شيء من الماء. தண்ணீரில் இருந்து தான் எல்லா வஸ்துவும் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தண்ணீர் என்பது, நீர் என்பது அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் மனிதனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் படைத்த மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய ஒரு படைப்பு தண்ணீர் என்பதும் நீர் என்பதும். நீரின்றி அமையாத உலகு என்று சொல்லுவார்கள் தமிழிலே. தண்ணீர் இல்லாமல், நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாது.
ஒரு மனிதன் உணவு இல்லாமல் கூட பல நாட்கள் வாழ்ந்து விடலாம். ஆனால் நீர் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. மனிதன் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, தாவர வர்க்கங்களாக இருந்தாலும் சரி, மரைகள் மலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் அவைகளால் வாழ முடியாது. அவ்வளவு பெரிய உன்னதமான படைப்பை, நியமத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான் என்றால் அது நீர்தான். எனவேதான் பல்வேறு இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை வீணாக்கக்கூடாது என்கின்ற பல்வேறு எச்சரிக்கைகளை செய்து சொல்லி காட்டினார்கள். ஏன்? ஷரியத்திலே ஆக உயர்ந்த அமல் தொழுகை. அந்த தொழுகைக்காக சுத்தம் என்பது அவசியம். சுத்தம் இல்லாமல் தொழுகை என்பது கூடாது. எனவே அந்த சுத்தத்தின் ஒரு வகைதான் உது என்பது. ஒரு மனிதன் தொழுகைக்காக ஆக உயர்ந்த இபாதத்தாக இருக்கக்கூடிய தொழுகைக்காக ஒருவன் சுத்தத்தை கடைபிடிக்க நினைத்தாலும் உது செய்ய நினைத்தாலும் அந்த தண்ணீரை அவன் அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு நாயகம் சொன்னார்கள், நீங்கள் ஓடக்கூடிய நதியில் நின்று கொண்டு உது செய்தாலும் நீங்கள் அளவோடு தான் ஒளி செய்ய வேண்டும். 3 தடவைக்கு மேலாக ஒரு உறுப்பை கழுவுவது இஸ்ராப், அது வீண்விரயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நீர் என்பதும் நீரை பயன்படுத்தக்கூடிய முறையும் இந்த உலகத்தில் இஸ்லாமை தவிர ஆகச்சிறந்த முறையில் எந்த ஒரு மார்க்கமும் கற்றுத்தரவில்லை. அதில் மிக நீருக்கு முக்கியமானது என்பது மழை நீர் தான். மழை நீரினுடைய அந்த மகத்துவம் தான், அந்த வழியாகத்தான் உலகில் பல்வேறு நீரினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. உலகத்திலே அதிகமாக மழை பொழியக்கூடிய இடம் என்று வரலாற்றிலே வருகின்ற போது இந்த உலகத்திலேயே இந்தியாவில் தான் 3 இடங்களில் அதிகமாக மழை பொழிகிறது. உலகத்திலேயே இந்தியாவில் தான் 3 இடங்களில் அதிக மழை பொழியும். அதில் 2 இடம் மேகதாதிலே இருக்கிறது, ஒரு இடம் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறது. அதிகமான மழை பொழிவு பெய்யக்கூடிய இடங்கள் 3 இடங்கள். இப்படி மழை நீர் சம்பந்தமாக, மழை சம்பந்தமாக நிறைய தகவல்களை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். குர்ஆனிலே வழிநெடுகிலும் நாம் எடுத்து படித்து பார்த்தால் அல்லாஹ் மழையை பற்றி பேசிக்கொண்டே வருவான். குர்ஆன் என்பது வெறும் சாதாரண இபாதத்து சம்பந்தமாக மட்டும் பேசப்படக்கூடிய வேதமல்ல. குர்ஆனிலே எல்லா விதமான அறிவியலும் பொதிந்து கிடக்கிறது. தொழுகையை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஜகாத்தை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, மற்ற நாம் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை குறித்து எந்தளவு சொல்லப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்போனால் அதைவிடவும் அதிகமாக அல்லாஹ் அறிவியலையும் மக்கள் அறிவு சார்ந்த விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய பேசுகிறார். அதிலே மழை நீரை குறித்து அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே பேசுகிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸி ஸஹாபன், மேகத்தை அல்லாஹ் தான் இழுத்து கொண்டு வருகிறான். மேகத்தை அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து சும்ம யஜஅலுஹு ருகாமா, அந்த மேகத்தை திருடமாக ஆக்கி, அந்த மேகத்தை திருடமாக ஆக்கி ஃபதரல் வதக்க யஹ்ருஜு மின் ஹிலாலிஹி, அந்த திடமான மேகத்திலிருந்து, அந்த நடுவிலிருந்து மலையை அல்லாஹ் பொழிவிக்கிறான். நபி, அதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். وَيُنَزِّلُ مِنَ السَّمَاءِ مِنْ جِبَالٍ فِيهَا مِنْ بَرْدٍ, அவ்வப்பொழுது ஆங்காங்கே செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆலங்கட்டி மழை பொழிந்ததாக கேள்விப்பட்டிருப்போம். கட்டியை போன்று, பனிக்கட்டியை போன்று மழை பெய்யும். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து அவன்தான் மலைகளைப் போல சின்ன சின்ன கட்டிகளாக குளிர்ந்த கட்டிகளை அவன்தான் வானத்திலிருந்து இறக்கி வைத்தான் என்று பேசுகிறான். வயஸ்ரிஃபுஹு அம்மை யஷா, அந்த மலையை தான் நாடியவர்களை அல்லாஹ் அடைய வைக்கிறான்.
தான் நாடியவர்களை விட்டும் அந்த மலையை அல்லாஹ் அகற்றி விடுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். ஏன் அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை எடுத்து நாம் அதனுடைய தர்ஜுமாவை படித்து பாருங்கள். அங்கே அல்லாஹ் கேட்பான், அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கும் நீரை சிந்தித்து பார்த்தீர்களா என்று கேட்பான். நீங்கள் தினந்தோறும் மருந்துகிறீர்களே தண்ணீர், அந்த தண்ணீரை சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். உலகத்தில் 100%, 97% குடிக்க முடியாத நீர் தான் இருக்கிறது. உலகத்திலே கடலாக உப்பு நீராகத்தான் இருக்கிறது 97%. மீதி 3%, 2.5% தான் குடிக்கக்கூடிய நீராக இருக்கிறது. மீதி எல்லாம் பனிக்கட்டியாக இருக்கிறது என்று அந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். வெறும் 2% தான் குடிக்கக்கூடிய நீர். அந்த 2% தான், அதன் மூலம்தான் அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களின் குடிநீர் தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றி வருகிறார். மீதி 97% உப்பு நீர் தான், பயன்படுத்த முடியாத கடல் நீர். அதனால தான் மேலே ராக்கெட்டில் போய் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அந்த மேலே வானத்திலிருந்து அவர்கள் எங்கே போகிறார்களோ அந்த நிலாவிலிருந்தோ எந்த கிரகத்திலிருந்தோ பூமியை பார்க்கின்ற போது அந்த ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உலகத்திலே 97% தண்ணியாக தான் காட்சி அளிக்குது, ஆங்கே தான் நிலப்பரப்புகள் தெரிகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் எல்லாத்தையும் தண்ணியாக தான் வச்சுருக்கான். ஆங்காங்கே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மக்கள், ஜீவராசிகள், இந்த உலகத்தில் எத்தனை கோடிகள் மக்களும் ஜீவராசிகளும் தாவரங்களும் இருக்கிறதோ அதெல்லாம் அங்கங்கே இருக்குது. மீது எல்லாம் தண்ணி தான். ஆனால் தண்ணீரை அல்லாஹ் அவ்வளோ கொடுத்தாலும் பயன்படுத்த முடியாததாக்கிட்டான். வெறும் 3%, 2.5% தான் மக்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் கிடைக்கிறது. அது இந்த மழை நீரின் வழியாக அல்லாஹ் கொடுக்கிறான். மழையின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்ததாக மழைநீரை பற்றி குர்ஆனிலே வருகிறது, மாஅம் முபாரக்கா என்று அல்லாஹ் சொல்கிறான். மழை நீர் இருக்கிறதே அது பரக்கத் பொருந்திய நீர் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே தான் மழை நீர் வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நனைந்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திலே திடீரென்று மழை பொழிந்தது. மழை பொழிந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஆடைகளை கொஞ்சம் அகற்றி அந்த மழை நீர் தன் உடலில் படுமாறு நாயகம் மலையிலே நனைந்தார்கள். எப்பொழுதுமே நாயகம் எதை செய்தாலும் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய சஹாபாக்கள். அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நாயகமே, நீங்கள் மலையில் நனைகிறீர்களே, இதில் என்ன கருத்து இருக்கிறது, இதில் என்ன ஒரு விஷயம் இருக்கிறது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஅன்னஹு அஹ்தீஸு அஹ்தீன் பி ரப்பிஹி, இது இப்பொழுதுதான் என் ரப்பிடமிருந்து புதியதாக வந்த நீராக இருக்கிறது. இது இப்பொழுதுதான் என் ரப்பிடமிருந்து புதியதாக வந்த நீராக இருக்கிறது. எனவே அது என் உடலில் பட வேண்டும் என்பதற்காக நான் நனைகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மழை பொழிகின்ற போது தன் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணிடத்திலே சொல்லுவார்கள், என் சேனையை வெளியே கொண்டு வா, என் ஆடையை வெளியே கொண்டு வா, அது மலையில் நனையட்டும். ஏன் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், மழை நீர் என்பது பரக்கத்தான நீர் என்று சொல்லியிருக்கிறான். அந்த பரக்கத்தின் பொருள்களின் மீது பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் என்பார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எனவேதான் மழை நீரை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், மழை நீரில் நனைவது என்பது ஆரோக்கியமானது என்று சொல்லுவார்கள். மழை நீர் நனைஞ்சால் சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், ஆகாது என்றெல்லாம் நாம், அது உண்மைதான். ஆனால் அதையும் அவர்கள் சொல்லுகின்ற போது மழை நீரில் நனைந்து காய்ச்சலோ சளியோ உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவர் உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு ஆரோக்கியத்தை தருவதற்குத்தான் அந்த மழை நீர் செயல்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மழை நீரிலே பிராணன் என்ற ஒரு சக்தி இருக்குதான், ஒரு எலக்ட்ரி சக்தி. அந்த சக்தி இருக்கிறதே, அந்த சக்தி அந்த மழை நீர் உடலில் படுகின்ற போது உடலினுடைய செல்கள் அந்த சக்தியை எடுப்பதற்கு போட்டி போட்டு அந்த மழை நீருடைய சக்தி எடுத்துக்கொள்கிறது.
அது ஒரு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அது எடுத்துக்கொள்கிறது. எனவே தான் அந்த சக்தி உள்ள போய் பல மாதங்களாக பல வருடங்களாக அவனுடைய உடலில் இருக்கும் கழிவுகளை அது ஜலதோஷமாக சளியாக காய்ச்சலின் வழியாக அது வெளியேற்றுகிறது. எனவே மழை நீரில் நனைந்து காய்ச்சலோ அல்லது அது சம்பந்தமான ஏதாவது ஒரு நோய்களோ வந்தால் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதற்குத்தான் வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருத்தர் மலையில் நனைகிறாரு, அவருக்கு காய்ச்சலும் அல்ல சளியும் பிடிக்கல, நல்லா இருக்கிறாருன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு நினச்சிக்கலாம். அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே தான் ஹதீஸ்களின் வழியாக இதெல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். மழை நீர் என்பது மாஅம் முபாரக், அது பரக்கத் பொருந்திய நீர். அதிலே நனைவது, அதிலே நம்முடைய உடலை நனைப்பது என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதெல்லாம் இந்த ஹதீஸின் வழியாக ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சரி, இப்படியெல்லாம் மழையினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது, மழை நீருடைய மகத்துவம் நிறைய இருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாருடைய தேவையும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் மழையை தருகிறான். வயுனஸ்ஸிலுல் கைஸ், 5 விஷயங்கள் அல்லாஹுவால் மட்டும்தான் அறிய முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதிலே ஒன்று, ஒரு தாயின் கருவறையில் என்ன இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதே போன்று வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழையை இறக்குவது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எங்கே இறக்கணும், எங்கே தரணும், எங்கே தரக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனிதன் நாளை என்ன அடைய போகிறான், நாளைக்கு என்ன கிடைக்கும் அவனுக்கு, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒரு மனிதன் எங்கே மௌத்தாகுவான், அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதில் ஒன்றுதான், எங்கே மழை இறங்கும், எப்படி இறங்கும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்வான், வல்லதி நஸல மினஸ் ஸமாஇ மாஅம் பிகதர் என்று சொல்லுவான். கதர் என்றால் ஒரு அளவோடு அல்லாஹ் மழையை இறக்குகிறான் என்று சொல்லுவார். அது என்ன, அளவோடு அல்லாஹ் மழையை இறக்குகிறான்? அளவோடு மழையை இறக்குகிறான் என்றால் அதற்கு 2 விளக்கம் சொல்லுவாங்க. ஒன்று, அளவோடு என்றால் மழை உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நீராவிகள், ஆறுகளிலிருந்து கடல்களிலிருந்து குளம் கொட்டைகளிலிருந்து அந்த நீர் ஆவியாகி வானத்திற்கு சென்று அது மழையை உருவாக்குகிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவு இருக்குது. அது ஒரு வினாடிக்கு 16 மில்லியன் டன் அளவு ஒரு வினாடிக்கு தண்ணி ஆவியாகி நீராவியாகி வானத்துக்கு போதும். அந்த 16 மில்லியன் டன் அளவுக்கு ஆவியாகி போகக்கூடிய அந்த நீராவி மழை வருகின்ற போது அதே ஒரு வினாடிக்கு 16 மில்லியன் டன் அளவுக்கு நீர் இறங்குகிறது. அந்த மழை ஒரு வினாடிக்கு அவ்வளவு தண்ணீர் இறங்குகிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கதர், ஒரு அளவோடு அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மழையை இறக்குகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லுவார்கள். அடுத்து இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, அது மிகவும் ஆச்சரியமாகவும் அழகான ஒரு கருத்து. என்னன்னா, ஒரு 1200 மீட்டருக்கு மேலே உருவாகக்கூடிய அந்த மழை நீர் பூமிக்கு கீழே வருகின்ற போது அது மிக வேகமாக வரும். மிக வேகமாக வருகின்ற போது அந்த வேகத்தினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த மழையினுடைய அளவு எப்படி உருவாகியதோ அது அப்படியே அந்த வேகத்தோடு பூமியை வந்து அடைந்தால் ஒரு தாவரம் கூட எந்திரிக்க முடியாது. கல்லை தூக்கி தலையில் போட்டால் எப்படி இருக்குமோ, இங்கிருந்து பக்கத்திலிருந்து கல்லெறிஞ்சாவே மண்டை உடைஞ்சு நமக்கு ரத்தம் வந்துடுது. அத்தனை கிலோமீட்டரிலிருந்து கிட்டத்தட்ட 558 கிலோமீட்டர் வேகத்திலே தொடங்கி அது வர 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 அதிகமாகிட்டே இருக்கும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அதே அளவிலே தாவரத்தின் மீதோ மனிதர்களின் மீதோ விழுந்தால் எந்த மனிதனும் குலைக்க முடியாது, எந்த தாவரமும் எந்திரிக்க முடியாது. ஆனால் அப்படி இல்லை, மழை விழுந்தால் நாம் நனைகிறோம், எந்த ஆபத்தும் ஏற்படுறதில்லை. வண்டிகளில் போகிறோம், அந்த மழை தெரிக்கின்ற போது இப்போயே வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போனால் ரொம்ப கொடூரமாக மழை பெய்யும் போது டப்புன்னு அடிக்கும்போது வலிக்கும், நமக்கு முகமெல்லாம் வலிக்கும். அப்போ அதே அளவிலே அல்லாஹ் வந்து மழையை கீழே வரவைத்தான் என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இதே மிகப்பெரிய அறிவியலை பேசுகிறார்கள். விழக்கூடிய மழையினுடைய அந்த அடிப்பகுதியை அல்லாஹ் சமதளமாக ஆக்கி வைக்கிறான். ஒரு குழாயிலிருந்து தண்ணீர் வடிகிறது என்றால் அந்த ஒரு சொட்டு உருண்டையாக கீழே விழுகும். அந்த உருண்டை வடிவத்திலே அல்லாஹ் மழையை வர வைக்கிறதில்லை,
சம அளவிலே தட்டையான அளவிலே அல்லாஹ் அந்த மலையை பொழிவிக்கிறான். எனவே அந்த தட்டையான அளவிலே அது வருவதால் வர 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 அது அந்த வாயு மண்டலத்திலே மோதி அந்த வேகமும் குறைந்து மனிதர்களும் இந்த உலகத்தையும் அடைகின்ற போது அது மிகவும் இலகுவானதாக மாறுகிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு அளவோடு இந்த மலையை நாம் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லுவார். அப்போ மழை நீரை குறித்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்னொரு விஷயம் இப்பொழுது முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களிலே மழையினுடைய பொழிவு இல்லாமல் பல இடங்களிலே வறட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம், காவேரி போன்ற அந்த ஆறுகளிலே நீர் வராமல் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த விஷயம். குறிப்பாக மழை பொழியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் ஹதீஸிலும் குர்ஆனிலும் ஆய்வு செய்து பார்த்தால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த மனிதர்களினுடைய பாவங்கள் அதிகரிக்கின்ற போது அல்லாஹ் மழையை தடுத்து நிறுத்துகிறான். பாவங்கள் அதிகமாகின்ற போது மனிதன் அல்லாஹுவை மறந்து வாழ்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலையை தடுத்து நிறுத்துகிறான். இன்னும் ஹதீஸில் வருது, மழை பெய்யாமல் இருப்பது மட்டும் வறட்சி அல்ல, எந்த நேரத்தில் பெய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் பெய்யாமல் மற்ற நேரத்தில் பெய்வது வறட்சி தாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொல்கிறாங்க? லைசத்தி சனதுபி அல்லாஹ் தும்திரு, மழை பெய்யாமல் இருப்பது என்பது வறட்சி அல்ல, மாறாக எப்பொழுது பெய்ய வேண்டுமோ அப்போது பெய்யாமல் மற்ற நேரங்களில் மழை பெய்யும். ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், நீ மனிதர்களின் மீது திருப்தியாக இருக்கிறாய் அதிருப்தியாக இருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் என்ன என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம். அல்லாஹ் அதற்கு சொன்னானாம், மூசாவை நான் மனிதர்களின் மீது திருப்தியாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், அவர்கள் விளைச்சல் வைக்கின்ற போது நான் மழை பெய்ய வைப்பேன், எப்பொழுது அவர்கள் விதையை ஊன்றுகிறார்களோ அப்பொழுது நான் மழை பெய்ய வைப்பேன், அவர்கள் அறுவடை செய்கின்ற போது மழையை நான் தடுத்து விடுவேன், இது அவர்களுக்கு பயன் தரும். அதே மாதிரி நல்ல ஆட்சியாளர்களை அவர்களுக்கு நான் கொடுப்பேன், இது நான் அவர்களை நான் திருப்தி கொண்டு இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம். மக்களின் மீது நான் அதிருப்தியாக இருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவன் அறுவடை செய்யும் போது மழையை பெய்ய வைப்பேன், அவன் விதைக்கும் போது மழை வராது, தவறான ஆட்சியாளர்களை அவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் பாவங்களை மன்னித்து விட்டால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் முதலாக பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு தரக்கூடிய முதல் நல்ல செய்தி என்னவென்றால், நான் அவர்களுக்கு ரஹ்மத்தான மழையை தருவேன் என்பது அல்லாஹ் பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு முதலில் தரக்கூடிய பரிசு என்று குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவு தான தர்மங்களை ஏழை மக்களுக்கு கொடுத்து அதன் வழியாகவும் நாம் மழையை பெறலாம். தொழுகையின் ஷரியத்தில் 3 விதத்தில் மழைக்காக துவா செய்யலான்னு வருது. ஒன்று சாதாரண பிரார்த்தனையின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யலாம். அல்லது ஜுமா போன்ற தொழுகைகளிலே குதுபாக்களிலே அந்த துவாக்களை ஓதி துவா செய்யலாம். அல்லது 3வது மழை தொழுகை, ஈது தொழுகையை போல மழை தொழுகையை நடத்தி மழைக்காக துவா செய்யலாம். இப்படி 3ல் நம்மால் என்ன முடியுமோ அந்த விதத்திலே நாம் முயற்சி செய்து தொழுகை அந்த இபாதத்துகளின் மூலமாக மழையை பெறலாம் என்று ஷரியத்தில் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலே மழையை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான வாழ்வை, செழிப்பான வாழ்க்கை, வறட்சி இல்லாத ஒரு பகுதியை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மழையை எதிர்பார்த்து மழையை வேண்டி நம்முடைய பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னால் துவா செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் தொழுகை முடிஞ்ச உடனே அப்படியே வெளியே இந்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் மழை பெய்தும் துவாவும் நடைபெறும். அதிலே கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்கள்.
அதோடு பிலால்கள் நலசங்கத்தின் சார்பாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பழனி சின்ன பள்ளிவாசலிலே அவர்கள் ஒரு விழா நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வாய்ப்புள்ளவர்கள் காலை 8:30 மணியிலிருந்து 12 மணி வரை அந்த விழா நடக்கிறது. எனவே அந்த விழாவிலும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மலை பைத்திலும் மலை துவாவிலும் ஜுமா தொழுகை முடிந்தவுடன் கலந்து கொண்டு தாங்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுன்னத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள்.